வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சூரியன் புகழை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு அதை குறித்து பார்க்க போறோம்னா, முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு அந்த வாட்டர் பிரச்சனைய பத்தி பார்க்க போறோம். வாட்டர் பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ற அந்த சின்டெக்ஸ் டேங்க பத்தி ஏற்கனவே நம்ம சுட்டிக்காட்டியிருப்போம் வீட்டு வசதித்துறைக்கு. கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 பெப்பினி வந்து சின்டெக்ஸ் டேங்க் வாங்குறாங்க ஊராட்சி மன்றத்தில. அதேபோல வந்து அ நகர்ப்புறங்கள்ல வந்து மெட்ரோபாலிட்டிஷன் சிட்டிலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ சின்டெக்ஸ் டேங்க் வைக்கிறது அவசியத்த பத்தி வீட்டு வசதித்துறைக்கு வந்து விழிப்புணர்வு பண்ணி சுட்டிக்காட்டியிருந்தோம். அவங்களும் கால் பண்ணி பேசினாங்க வீட்டு வசதித்துறையிலேருந்து. ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு வந்து கடிதம் கொடுத்துருந்தாங்க. கேஎம் சார் இப்போ அவங்க அவங்க சார்பா வந்து பேசினாங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தண்ணி அ பிரச்சனைக்கு வந்துட்டு குடங்கள் எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, குடங்களோட தண்ணி பிடிக்கிற அந்த குடங்களோட விலை வந்து இப்போ எம்ஆர்பி ரேட் வந்து உயர்ந்திருக்கு. அதனால என்ன இஷ்யூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்துட்டு அ காலி குடங்கள் வாங்குவாங்க இல்லைங்களா? அந்த விலை உயர்ந்ததுனால வந்து பொதுமக்கள் வந்து அவதிப்படுறாங்க. நெறைய இடங்கள்ல வந்து வாட்டர் டேங்க்ல வந்து தண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்போ மாண்புமிகு முதல்வரே கூட பார்த்தீங்கன்னா, தண்ணீர் பிரச்சனை வந்து சால்வ் பண்ணி குடுங்கன்னு சொன்னாங்க. அதேபோல நாமளும் வந்து இப்போ சொல்லியிருந்தோம். கம்யூனிட்டி வெல்லாம் அ ரீபோர் போட்டு வந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமருக்கு கோரிக்கை வச்சிருக்கோம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மின்சாரம் பிரச்சனை வரத கூட அ யுபிஎஸ் போடுறது, அப்புறம் வந்துட்டு ஜெனரேட்டர் போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சோலார் அமைக்கிறது. அத பத்தியும் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டோம். இத்தன விஷயங்கள வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, வீட்டு வசதி துறையில வந்து எல்ஐசிஹெச்எஃப்எல்ல வந்து எம்ஓயு சைன் பண்றது, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அது சைன் பண்றத பத்தியும் ஏற்கனவே கடிதம் குடுத்துட்டோம். ஆ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்படுறது பொதுமக்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி காலி குடங்கள்ல வாங்க முடியாத ஏழை எளிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியில எதிர்க்கட்சி வந்து இலவசமா வந்து தண்ணி காலி குடங்கள வந்து குடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லி அ கோரிக்கை வச்சு தான் வீடியோ போடுறோம். ஏன்னா வந்து தண்ணி இஷ்யூ கிரைசிஸ் இருக்கிறதுனால வந்துட்டு, அவங்களுக்கு இலவச காலி குடங்கள் வந்து குடுத்தா வந்து பயனுள்ளதா இருக்கும். அது கூட வாங்க முடியாத எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க. இப்போ வந்து எம்ஆர்பி பிரைஸ் வந்து கூடியிருக்கு தண்ணி காலி குடங்கள்னு சொல்லி சோசியல் மீடியால தகவல் வெளியா இருக்கு. அதுக்காக தான் இன்னைக்கு சிறப்பு கவன ஈர்ப்பு காணொளி போடுறோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் புகழ்